ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஏற்கனவே 6 இயல் முடிச்சாச்சு 7th ஓல்டு புக்கில். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா 7th இயல். 7th இயலில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு திருக்குறள், 10 திருக்குறள், முக்குடல் பல்லு, இயற்கை வேளாண்மை, நிலைத்த செல்வம், கல்வி செல்வம், அடுத்து வேற்றுமை அடைமொழின்னு சொல்லிட்டு இலக்கணம். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திருக்குறளில் நம்ம பார்க்க போகிற அதிகாரம் என்னன்னா கல்வி. ஸோ அதெல்லாம் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்காதற்கு தக. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா, நூல்களை குற்றமற கற்க வேண்டும், கற்றபடி நடக்க வேண்டும். ஸோ சொற்பொருள் பார்த்தோம்னா, கசடுனா குற்றம், நிற்கனா கற்றவாறு நடக்க. அடுத்து எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண்ணும் எழுத்தும் ஆகிய இவ்விரண்டும் மனிதர்களுக்கு இரு கண்கள் என கூறுவர். ஸோ கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, மனிதருக்கு இரு கண்கள் என்னென்ன அப்படின்னு கேட்கலாம். என்னன்னு பார்த்தோம்னா, எண்ணும் எழுத்தும், அதாவது நம்பர்ஸும் அந்த எழுத்துக்களையே அதுவும். அடுத்து என்ன எண்கள் கணிதம், எழுத்துனா இலக்கண இலக்கியங்கள் வரி வடிவம். அடுத்து கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கொள்ளாதவர். அதாவது கல்வி கற்றவர் வந்து கண்ணுடைய வரணும். அதே மாதிரி கல்லாதவர் பார்த்தோம்னா முகத்தில் 2 புண்ணுடையவர்கள், அது வந்து கண்ணு கிடையாது புண்ணுடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். அது பார்த்தோம்னா அறிவியல் சேர்ந்த புலவர்களுடன் பேசி பழகும் போது மகிழ்ச்சியாக இருப்பதும் அவர்களை விட்டு பிரியும் போது இனி இவரை எப்போது காண்போம் என எண்ணி பிரிவதும் புலவரின் இயல்பாகும். ஸோ உவப்பனா மகிழ, தலைக்கூடி ஒன்று சேர்ந்த, அதாவது பார்த்தோம்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த அறிவுக்காக நம்ம ஏங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவு பசிக்காக ஏங்குவோன்ற மாதிரி சொல்றாரு. உடையார் முன் இல்லார் போல் கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். செல்வர் முன் ஏழை இறந்து நிற்பது போல கற்றவர் முன் பணிந்து கற்பவரே உயர்ந்தவர், பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவர் அப்படின்றாங்க. ஸோ ஒரு ஏழை வந்து எப்படி வந்து வசதியா இருக்கவங்க முன்னாடி பிச்சை எடுத்து சாப்பாடு வாங்குறாங்களோ அந்த மாதிரி நல்லா கற்றவங்க முன்னாடி பணிந்து அந்த அளவுக்கு பணிந்து நின்று நம்ம கற்றுக்கிட்டோம்னா தான் நம்ம உயர்ந்தவங்க. அந்த மாதிரி பண்ணாம பணிந்து இல்லாமல் கல்லாதவங்க பார்த்தோன்னா தாழ்ந்தவர் அப்படின்றாங்க. ஸோ உடையார்னா செல்வம் உடையார், இல்லார்னா செல்வம் இல்லாதவர், ஏக்கற்றுனா கவலைப்பட்டு, கடையார்னா தாழ்ந்தவர். தொட்டணைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணைத்து ஊறும் அறிவு. அதாவது மணற்பாங்கான இடத்தில் தோண்ட தோன்ற நீர் சுரக்கும், அதே போல மக்கள் நூல்களை கற்க கற்க அவர்தம் அறிவு வளரும். ஸோ வந்து தொட்டணைத்துனா தோண்டும் அளவு, மாந்தர்னா மக்கள். எப்படி வந்து ஒரு நம்ம கிணறு வந்து தோண்ட தோண்ட என்னாவும் நீர் சுரக்கும், அந்த மாதிரி தான் நம்ம மக்கள் வந்து நூல்களை படிக்க படிக்க என்னாவும் அவங்களோட அறிவு வளரும். யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. கற்றவனுக்கு எந்த நாடும் தன் நாடாகும், எந்த ஊரும் தம் ஊராகும். இதனை அறிந்தும் சில சாகுமறை கற்காமல் இருப்பது ஏன். அதாவது சாந்துணையும்னா சாகும் வரையிலும். அடுத்து ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. ஸோ ஒரு பிறப்புல தான் கற்றுக்கொள்ளும் நல்லறிவு பார்த்தோம்னா இனி 7 பிறவிகளுக்கும் பாதுகாப்பை தரும் அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். ஏமாப்புனா பாதுகாப்பு. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். அடுத்து தாம் இன்புறுவது உலகின்புற கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். அதாவது தாங்கள் இன்பமடையும் கல்வியால் உலகம் இன்பம் அடைவதைக் கண்டு கற்றவர் மேன்மேலும் கற்ப விரும்புவர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ காமுறுவர்னா விருப்பம் இல்லையா, விரும்புவர் அப்படின்னு அர்த்தம். கேளிர் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல மற்றையவை. ஒருவனுக்கு அழியாத செல்வம் வந்து கல்வியாகும். கல்வி தவிர மற்ற செல்வங்கள் எல்லாமே பார்த்தோம்னா செல்வங்கள் ஆக மாட்டா அப்படின்றாங்க. ஸோ விழிச்செல்வம்னா சிறந்த செல்வம். இங்க மாடு அப்படின்றது பார்த்தோம்னா மாடுக்கு வந்து செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து உவப்ப தலைக்கூடி டாஸ் பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். ஸோ உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல், உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமை ஏமாப்பு உடைத்து. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலம் மற்ற எவை. மாறியுள்ள குரலை முறைப்படுத்தி எழுதுக. என்னென்ப ஏனை எப்படி வரும், என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. அடுத்து தொட்டணைத்து ஊறும், தொட்டணைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணைத்து ஊறும் அறிவு. ஓகே, பிரித்தல் எழுதுக. பார்த்தோம்னா கசடர, கசடர பார்த்தோம்னா கசடு கூட்டல் அற. கசடுனா மாசு வரும், அறனா இல்லாமல் அர்த்தம். எழுத்து என்பனா எழுத்து கூட்டல் என்ப. மணற்கேணினா மணல் கூட்டல் கேணி. கற்றறிந்தானா கற்று கூட்டல் அறிந்தார். மாடல்னா மாடு கூட்டல் அல்ல.
ஸோ எண் கூட்டல் என்பனா எண் என்ப எண் என்ப. கண்ணுடையார் அப்படின்னா கண்டையார், அதாவது ரெட்டிப்பா வரும். அடுத்து வந்து ஒரு முக்குடல் பல்லு. ஸோ நகரவளம் பார்த்து இளையப்பள்ளி, அதாவது முக்குடப்பள்ளி மூத்தப்பள்ளி இளையப்பள்ளி வந்து ரெண்டு, அதாவது குடியானம் வந்து குடியானம்னு தான் நினைக்கிறேன். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 2 பொண்டாட்டி கட்டியிருப்பாங்க, அதாவது மூத்தப்பள்ளி இளையப்பள்ளின்னுவாங்க. ஸோ அவங்க 2 பேத்துக்குள்ளார நடக்கிற சண்டை, அதே மாதிரி அரசன் வந்து இது போகும்போது அவருக்கு வந்து காதல் வயப்படுறது அந்த மாதிரிலாம் சொல்றது அந்த முக்குடப்பள்ளியில் வரும். ஸோ அதில் நகர்வலம் போகிறாங்க, அதில் இளையப்பள்ளி பார்த்து ஒரு பாட்டு மாதிரி பாடுறாங்க. தத்தும் பாய்ப்புணல் முத்தம் அடைக்கும், சாலை வாய்க்கண்ணல் ஆலை உடைக்கும், கத்தும் பேரிகை சத்தம் புடைக்கும், கழிப்பு வேலை ஒழிப்பை துடைக்கும், நித்தம் சாரைய சித்திரம் படைக்கும், நிதியெல்லாம் தன் பகுதியில் கிடைக்கும், மத்தம் சூடும் மனோமத்தரான மருதீசர் மருதூர் எங்கள் ஊரே அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாங்க. ஸோ என்னன்னு பார்க்கலாம். ஊமத்த பூவை விரும்பி சுடும் பித்தனாகிய சிவபெருமான். ஸோ ஃபர்ஸ்ட் லைனே பார்த்தோம்னா கொஸ்டின் ஏரியா. ஸோ எந்த பூவை விரும்பி சுடுவார்? ஊமத்தம் பூவை சூடணும். யார் பார்த்தோம்னா சிவபெருமான். என்ன ஊர்னு பார்த்தோம்னா மருதூர். அடுத்து இவ்வூர் வாய்க்கால்களில் தத்தி செல்லும் நீரானது முத்துக்களால் இடைமறித்து அடைக்கப்படும். சாலை வழியாக கொண்டாந்த கருப்பங்களிகளை கரும்பாலைகளில் சாறு பிழிந்து கொண்டிருக்கும் பேரிரைச்சல் சத்தமும் காதுகளை செவிடாக்கும். இவ்வூரில் உள்ள பலரும் அடித்து செய்யும் உலோக வேலைகளின் ஒளியோ அந்த பேரிரைச்சலை மறைக்கும்படியாக மிக்கிருக்கும். நாள்தோறும் விழாக்கள் கொண்டாடுவர் போல் எங்கும் அழகும் வெளிரும். இத்தகைய எல்லா செல்வங்களும் இவ்வூரிலே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ மருதூர் அப்படின்ற ஊரை வந்து சிறப்பிச்சு அவங்க இந்த இளையப்பள்ளி வந்து பாடுறாங்க. ஸோ சொற்பொருள் பார்க்கலாம். தத்தும் பூனல் அப்படின்னா அலையெறியும் நீரும், அது முத்தம் அடைக்கும்னா முத்துக்கள் மிக்க பெருகி இடையே அடைத்து கொண்டு கிடக்கும். கழிப்பு வேலைனா கருமார் கொல்லர் தட்டார் அவங்களோட செய்யும் தொழில் தான் கழிப்பு வேலை. யார் யாரு? இது வந்து ரொம்ப முக்கியமானது. கருமார் கொல்லர் தட்டார். அடுத்து சித்திரம் அப்படின்னா சிறப்பான காட்சிகள். மதோன்மத்தர்னா பெரும்பித்தனாகிய சிவபெருமான். ஸோ ஆசிரியர் குறி பார்க்கலாம். இந்நூலின் ஆசிரியர் யார் என தெரியவில்லை, ஆயினும் நாடக பாங்கியில் அமைந்த இந்நூலை இயற்றியவர் என்னையினா புலவர் என்று சில கூறுவர். ஸோ எப்படி வந்து கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இந்த முக்குடப்பள்ளு வந்து நாடக பாங்கில் அமைத்த இதை வந்து இயற்றினது யாருன்னு சொல்லிட்டு கேட்டு ஆப்ஷன்ல என்னையினா புலவர் இதை கொடுப்பாங்க. இன்னொரு ஆப்ஷன் எப்படி கொடுப்பாங்கன்னா என் நாயினா புலவர்னு கொடுப்பாங்க. நம்ம படிக்கும்போது என்ன ஆயினான்னு தான் படிப்போம், வாயில் அப்படிதான் வரும். ஸோ என்ன பண்ணுவோம், பார்த்தோன்னே என்ன ஆயினா தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை டிக் மட்டும் வந்துடும். பட் ஆக்சுவலி பார்த்தோன்னா அது தப்பு. எனக்கு இது ப்ரீவியஸ் கொஸ்டின் இப்படி கொஸ்டின் கேட்பாங்க ஆப்ஷன் கொடுத்து. ஸோ என்ன புலவர் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கணும். ஸோ சந்தனயம் அமைந்த பாக்களை கொண்ட இந்நூலில் திருநெல்வேலி மாவட்ட பேச்சு வழக்கை ஆங்காங்கே காணலாம். இன்னொரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ வந்து பல்லு வந்து நார்மலாக எந்த மாவட்டத்தோட பேச்சு வழக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எதுன்னு பார்த்தோம்னா திருநெல்வேலி மாவட்டம். அடுத்து பார்த்தோம்னா நூல் குறிப்பு. நீர் நிறைந்த பள்ளமான சேற்று நிலத்தில் உழவு தொழில் செய்து வாழும் பாமர மக்களாகிய பல்லர்களின் வாழ்க்கையை சித்தரித்து கூறுவதாக அமைந்த நூல் பல்லு. ஸோ பல்லுனா அதை என்ன டெஃபினேஷன் பார்த்தோம்னா, பள்ளமான சேற்று நிலத்தில் உழவு தொழில் செய்து வாழும் பாமர மக்களை தான் வந்து பல்லர்களை தான் அவங்கள சித்தரித்து கூறும் நூல் தான் பார்த்தோம்னா பல்லு. திருநெல்வேலிக்கு சற்று வடக்கில், இதுல இருந்து கொஸ்டின் ஏரியா. திருநெல்வேலிக்கு சற்று வடகிழக்கில் தன்பொருணை, சிற்றாறு, கோதண்டராம் ஆறு ஆகிய 3 ஆறுகள் கூடும் இடம்தான் சிற்றூர், அதாவது முக்குடல் அப்படின்வாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே திருநெல்வேலி அப்படின்ற ஒரு லெசன்ல படிச்சிருப்போம். எதாவது தன்பொருணை, சிற்றாறு, கோதண்டராம ஆறு, இது 3 சேர்றது தான் பார்த்தோம்னா முக்குடல் அப்படின்ற ஊர். இது எங்க இருக்கு? வடகிழக்கு, திருநெல்வேலிக்கு வடகிழக்குல இருக்கு அந்த 3 ஆறு கூடுற இடம். அந்த அதுக்கு வடக்கே இருக்கிற சிற்றூர் தான் முக்குடல். ஸோ இதுக்கு பார்த்தோம்னா ஆசூர் வடகரை நாடு என்ற பெயரும் உண்டு. ஸோ முக்குடலுக்கு என்ன பேர் இருக்கு? ஆசூர் வடகரை நாடு. தென்பால் உள்ள இதை பார்த்தோம்னா சீவலமங்கை தென்கரை நாடுன்னுவாங்க. ஸோ வடக்குல பார்த்தோம்னா அதை முக்குடல்னுவாங்க, ஆசூர் வடகரை நாடுன்னுவாங்க. ஸோ அதுக்கு தெற்குல இருக்கிறதான் சீவலமங்கை தென்கரை நாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ தென்கரை நாட்டில் மருதசு வீட்டிற்கும் ஊர் தான் மருதூர். ஸோ இப்போ நம்ம இந்த பல்லு பாடினது பார்த்தோம்னா மருதூர்ல. ஸோ இந்த மருதூர் வந்து எந்த பக்கம் இருக்குன்னா தென்கரையில இருக்கு. ஸோ முக்குடலில் வாழும் பள்ளி மூத்த மனைவி. எங்க முக்குடலில் வாழ்றவங்க தான் மூத்த பள்ளி. அதே மாதிரி மருதூர்ல வாழ்றவங்க தான் வந்து இளையப்பள்ளி. ஸோ இந்த முக்குடல் வந்து வடக்கு பக்கம் இருக்கு. ஸோ இந்த மருதூர் பார்த்தோம்னா தெற்கு பக்கம் இருக்கு. ஸோ அந்த முக்குடல்ல வாழ்றவங்க பார்த்தோம்னா மூத்த பள்ளி. அதே மாதிரி
மருதூர்ல வாழ்றவங்க தான் இளைய பள்ளி. இருவரையும் மணந்து திண்டாடும் பல்லனின் வாழ்க்கை வளத்தை வடித்துரைப்பது போல பாடப்படுறது தான் இந்த நூலான முக்கூடர் பல்லு. ஓகேங்களா. ஸோ நூல் பயன் பார்த்தோம்னா, முக்கூடர் பல்லை கற்பதால் அக்கால மக்களின் உழவுத் தொழில் பற்றியும் அச்சமுதாயத்தை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். காளைகளின் பல்வேறு பெயர்கள், விதைகளின் பெயர்கள், மீன் வகைகள் என மருத நிலவலை பற்றியும் அறியலாம். நம்ம முக்கியமான ஒரு பேராகிராஃப். இது ஸ்டேட்மெண்ட் அப்படியே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, 9 மணிகள் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். முத்து, முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம், புட்பராகம், ரத்தினம், வைரம், வைடூரியம், கோமேதகம். ஓகே. மருதூரில் வீற்றிருக்கும் இறைவன் யாரு? சிவபெருமான். 3 ஆறுகள் சேருமிடம் முக்கூடல். அடுத்து வந்து ஒரு உரைநடை இயற்கை வேளாண்மை பத்தி. கொஸ்டின் 26 போயிடலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் வருமோன் காப்போம்ன்றது என்னதுன்னு பார்த்தோம்னா, அது வந்து ஒரு முதுமொழி. இதுக்கெல்லாம் கேட்கணும் கண்டிப்பாக கேட்பாங்க. மேட்ச்சில் வருமோன் காப்போம் இன்னும் நிறைய அதெல்லாம் கூப்பிட்டு பழமொழி முதுமொழின்னுவாங்க. எதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? வருமோன் காப்போம்ன்றது முதுமொழின்ட்டு நோட் பண்ணிக்கணும். அடுத்து சும்மா ஜஸ்ட் இது வந்து ஒரு ரீட் விட்டுக்கோங்க. நோட் பண்ணுற அளவுக்கு இதில் வந்து முக்கியமானதெல்லாம் எதுவும் கிடையாது. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா நோட் பண்ண வேண்டியது இயற்கை வேளாண்மை கூறுகள் அப்படின்னா என்ன அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இதில் இது கொடுத்துட்டு எது இருக்குது, எது இயற்கை வேளாண்மை கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா உழுது விதைத்தல், அதுக்கடுத்து தொழு உரமிடுதல், நீர் பாய்ச்சுதல், களை எடுத்தல், காத்தல், இது எல்லாமே பார்த்தோம்னா இயற்கை வேளாண்மை கூறுகள். ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இது வந்து நிலத்தை எப்படி உழ வேண்டும் அப்படின்றதும் கேட்டிருக்காங்க. விதைக்கு முன் நிலத்தை வந்து பண்பட உழுதல் வேண்டும். அதாவது ஒரு பழம் எடையுள்ள மண்ணை கால்பலம் எடை அளவிற்கு உலரும் வரை உலர்த்திட வேண்டும். இதைத்தான் வள்ளுவர் குறளில் கூறுகிறார். ரொம்ப முக்கியமானது. தொடிப்புழுது கப்சா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும். அதாவது ஒரு பலம் எடையுள்ள, ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிலோ எடையுள்ள மண் இருக்குன்னா அதுக்கு கால் கிலோ வந்து பார்த்தோம்னா உலரும் வரை வந்தோம்னா உழுதிட வேணும். ஸோ அது வந்து இப்போ அந்த 1 கிலோ இருக்கிறத பார்த்தோம்னா அது உடச்சி விட்டோம்னா ஒரு 1/4 பலம் வர அளவுக்கு நம்ம அது அந்த ஒன்றே இல்லாமல் நல்லா உலரும் வரைக்கும் உழுதிட வேண்டும். அதை தான் வந்து வள்ளுவர் சொல்கிறாரு அப்படின்றாங்க. ஸோ அகல உழுவதை விட ஆழ உழுதல் நன்று அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கோர்ஸ். அதாவது பாதி கொடுத்துட்டு மீதி கேட்பாங்க. ஸோ அகல உழுவதை விட ஆழ உழுதல் நன்று. அப்படியேதான் இப்பொழுதுதான் கீழே இருந்த மண் மேலும் மேலிருக்க கீழும் புரளும். அப்போ மண்ணில் உள்ள களை விதைகள் வந்து முளைக்கும். மீண்டும் மீண்டும் உழவு செய்யும் போது களைகள் நீங்கி மண் வந்து புழுதியாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நஞ்சைனா புஞ்சை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வானம் பார்த்த பூமி அப்படின்றது தான் பார்த்தோம்னா புஞ்சை. இதில் பார்த்தோம்னா என்னென்ன விதைக்கலாம், நீர் வளம் மிக்கது பார்த்தோம்னா நஞ்சை. ஃபர்ஸ்ட் நஞ்சை. ஸோ நஞ்சைனா நீர்வளம் மிக்கது நஞ்சை. இதில் நெல், கரும்பு, வாழை இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி நீர்வளம் குறைந்த பகுதி புஞ்சை. அந்த புஞ்சை நிலத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வானம் பார்த்த பூமி அப்படின்னுவாங்க. ஸோ அது வந்து அந்த நிலத்துல என்னென்ன இது பண்ணுவாங்க பார்த்தோம்னா பருவமழை நம்பிதான் அந்த இது இருக்கும். அதனால தான் வானம் பார்த்த பூமின்னுவாங்க புஞ்சை நிலத்தை. ஸோ இதில் பார்த்தோம்னா கம்பு, கேழ்வரகு, திணை, வரகு, சாமை, துவரை, கொள்ளு, காராமணி இது எல்லாமே பார்த்தோம்னா விளைவிப்பாங்க. ஸோ புஞ்சை நிலத்தில் நீர் இல்லாமல் எப்படி பயிர் விளையும் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் மழையை நம்பித்தான். பருவத்தை பயிசை ஆடிப்பட்டம் தேடி விதை ரொம்ப முக்கியமான ஒரு பழமொழி. ஸோ பருவத்தை பயிசை ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்ற பழமொழிக்கேற்ப காலத்தை பயிர் செய்து பயன் கண்டார் நம் முன்னோர் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கெல்லாம் விதைகள் எங்கிருந்து வாங்குறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா வேளாண் பெருமக்கள் தாங்கள் விளைவித்த பயிர்களிலிருந்து நல்ல விதைகளை தேர்வு செய்து தூய்மைப்படுத்தி பாதுகாத்து பின்பு பயன்படுத்துவர். அல்லது சான்று பெற்ற விதைகளை வாங்கி பயன்படுத்தலாம். ஓகே, அடுத்து விதையை எப்படி பயன்படுத்துறாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நெல் விதையை முதலில் நாற்றாங்கால்ல விதைப்பாங்க. அடுத்து எத்தனை நாள், 21 நாள் முதல் 25 நாள் வரை வளர்த்த பின்னர் அதை பறித்து பண்படுத்தப்பட்ட சேற்று நிலத்தில் நடுவர். பிறகு முறையாக நீர் பாய்ச்சி களை எடுத்து இயற்கை உரமிட்டு காப்பார். சார் நாள் எத்தனை நாள்ன்றது முக்கியம். 21 நாள்ல இருந்து 25 நாள் வரைக்குமே அது வளர்ப்பாங்க நட்டதுக்கு அப்புறம். அந்த 21 நாள் 25 நாள் முடிஞ்சிச்சுன்னா அதுல இருந்து பிடுங்கி எடுத்துட்டு போய் சேற்று நிலத்துல நடுவாங்க. ஓகே,
அடுத்து கரும்பு வாழையும் அதே போல் நடுவாங்களான்னு கேட்குறாங்க. அதையும் அப்படிதான். ஸோ கரும்பு வந்து எப்படி இது பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வெட்டி கணுக்களாக வெட்டுவாங்க. அதே மாதிரி வாழையின் கன்றுகளை பார்த்தோன்னா கிழங்குடன் வெட்டி எடுத்து நடுவார். ஸோ எந்தெந்த பயிருக்கு வந்து எவ்வளோ இடைவெளி வேண்டும் என்பதை நம் முன்னோர்கள் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, நெல்லுக்கு நன்னோட, கரும்புக்கு ஏரோட, வாழைக்கு வண்டியோட, தென்னைக்கு தேரோட என்று கூறி சென்றுள்ளனர். இவ்வாறு அதோட இடைவெளி வந்து இருக்கணுன்றாங்க. ரொம்ப முக்கியமான இந்த ப்ளூ கலர்ல கோட்ஸ். ஸோ நெல்லுக்கு பார்த்தோம்னா நண்டோட நண்டு ஓட்டுறதுக்கு எவ்வளோ கேப் இருக்குமோ அவ்வளோ இருந்தாலே போதும் நெல்லுக்கு. இதே கரும்பு பார்த்தோன்னா ஏர் வந்து நண்டோ போகிற இடத்துல கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏர் ஓடுற அளவுக்கு கேப் இருக்கணும். ஸோ வாழைக்கு பார்த்தோன்னா வண்டி ஓடுற அளவுக்கு இருக்கணுமா, அதே மாதிரி தென்னைக்கு வந்து தேர் ஓடுற அளவுக்கு நிறைய இடம் விட்டுருக்கணுன்றாங்க. ஸோ ரொம்ப முக்கியம். அடுத்து அந்த காலத்தில் யூரியா, பாஸ்பேட், பொட்டாஸ் இதெல்லாம் இருந்துச்சான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை. தொழு உரத்தை மட்டும் தான் தரமான விளைச்சலை கண்ட முன்னோர்கள்ன்றாங்க. ஸோ இயற்கை உரம் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. இலை தழைகள், ஆட்டு எரு, மாட்டு எரு, கடலை பிண்ணாக்கு, வேப்பம் பிண்ணாக்கு, எழுப்பை பிண்ணாக்கு என பல இயற்கை உரங்கள் உள்ளன. ஸோ இயற்கை வேளாண்மை அல்லது அங்கங்க வேளாண்மை என்றால் என்ன அப்படின்றாங்க. ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ அங்கங்க வேளாண்மை இல்லைன்னா இயற்கை வேளாண்மை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இருக்கு. அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டுமே ஒன்று தான். ஸோ கொஸ்டின் வந்து கேட்கலாம், இயற்கை வேளாண்மைக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்கலாம், அங்கக வேளாண்மை. ஸோ 2, 3 தான். அங்கங்க வேளாண்மை என்பது செயற்கை உரம், பூச்சானங்கொல்லி மருந்துகளை பயிர்களுக்கு பயன்படுத்தாமல் உணவு உற்பத்தி செய்யறது தான் வந்து பார்த்தோம்னா அங்கங்க வேளாண்மை. அதான் இயற்கை வேளாண்மை. அங்கங்க சான்றளிப்பு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இயற்கை அல்லது அங்கங்க பண்ணையத்திற்கு சான்று வழங்கும் நிறுவனத்திற்கு ஆய்வு செய்து தகுதி இருப்பின் பண்ணைக்கு சான்று வழங்குவது தான் வந்து பார்த்தோம்னா அங்கங்க இது. ஓகே, அடுத்த முக்கியமான ஒரு லைன் பார்த்தோம்னா பஞ்சகவ்யம் என்றால் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப முக்கியம். பஞ்சகவ்யத்தில் என்னென்ன சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்ல வந்து கேட்பாங்க. எதுனா கோமயம், சாணம், பால், தயிர், நெய் இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் பார்த்தோம்னா பஞ்சகவ்யம் அப்படின்னு. இதில் வந்து பயிரில் தெளிப்பதுனால புழு பூச்சிகள் பயிர்களை நெருங்காது. இது தவிர வேப்பம் பிண்ணாக்கு, கடலை பிண்ணாக்கு, இழுக்கும் பிண்ணாக்கு எல்லாமே உரமாக போடுவாங்க. ஸோ பயிரிடும் முன்னாடியே பார்த்தோம்னா சணப்பு, அவுரி, கொழிஞ்சி, தக்கை பூண்டு இதிலெல்லாம் வளர்த்து அவற்றை அப்படியே உழுது தலை உரமாக பயன்படுத்துவது. இதனால் மண்ணின் வளம் கெடாமல் பேணி பாதுகாப்பத்தோட பயிர்களுக்கு நல்லா வரும். ஸோ என்ன பயிரிடுவாங்கன்னு கேட்பாங்க. சணப்பு, அவுரி, கொழிஞ்சி, தக்கை பூண்டு. ஸோ பயிரில் புல் பூண்டுகள் வளர்ந்து விடுமேயானால் மனிதருள் தீயோர் இருப்பதை போல பயிரிலும் வேண்டாத புல் பூண்டுகள் வளரத்தான் செய்யும். அந்த மாதிரி தேவையில்லாத அந்த புல் பூண்டை எடுக்கிறது தான் களை எடுத்தல் அப்படின்வாங்க. ஸோ அதை வந்து வள்ளுவர் எப்படி சொல்றாருன்னா, ஏரினும் நன்றால் எருவிடுதல் கட்டப்பின் நீரினும் நன்றதன் காப்பு அப்படின்னு சொல்றாரு. காப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? காத்தல் ரொம்ப முக்கியமானது. காப்புனா காத்தல். ஸோ பயிர்களை பூச்சிகள் தாக்காத வகையிலும் ஆடு மாடுகள் மேயாத வகையிலும் தவறாமல் பாதுகாப்பு வர வேண்டும். கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் பால்வாங்க, ரொம்ப முக்கியம். ஸோ கேட்காத கடனும் பாதி விட்டுட்டு மீதியை நிரப்புங்க நீவாங்க. ஸோ கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் பால். இயற்கை வேளாண்மையின் பயன் குறித்து சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எண்ணற்ற நன்மைகள் உண்டு. முக்கியமான நிலம், நீர், காற்று, வான்வெளி இவை சிதைவடையாமல் பாதுகாக்கின்றன. மக்களுக்கு உடல்நலத்திற்கு ஏற்ற உணவு கிடைக்கின்றன. நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்பார்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற முதுமொழிக்கேற்ப நம் முன்னோர்களின் உணவு முறை இருந்து வந்தது. அதை நாமும் கடைபிடிப்போம் அப்படின்னு முடிக்கிறாங்க. சரி, ஓகே. வேளாண் பல்கலைக்கழகம் பார்த்தோம்னா கோவையில் இருக்கு நினைக்கிறேன். கோவை நம்ம இங்கே எதுவும் மிஸ் பண்ணிட்டோமா? கோவை தான். அந்த மேலே இன்ட்ரோல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லைன் விட்டோம், ஈஸியாக விட்டுட்டோம். கடைசியாக பார்த்தா அதுலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு டைம் அந்த அப்படியே ரீட் அவுட் பண்ணிக்குவாங்க. வேளாண் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது பார்த்தோம்னா கோவை. வேளாண் தொழிலில் உள்ள கூறுகள் ஐ திங்க் 6 நினைக்கிறேன். உழுதல் 1, விதைத்தல் 2, தொழு உரமிடுதல் 4, நீர் பாய்ச்சுதல் 4, களை எடுத்தல் 5, காத்தல் 6. கரெக்டுங்களா? 6. அடுத்து வானம் பார்த்த பூமின்றது பார்த்தோம்னா புன்சே. கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் பால். பஞ்சகவ்யம் என்பது என்னது? 5 பொருட்கள் ஆனது. ஓகே, எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. நெல்லுன்றது என்னது? நண்டோட
நெல் நண்டோட, கரும்பு ஏரோட, வாழை வண்டியோட, தென்னை தேரோட. அடுத்து வந்து ஒரு துணைப்பாடம். நிறைந்த செல்வம் கல்வி செல்வம். ஒற்றையடி பாதையின் வழியாக நகை வணிகரும் புலவர் ஒருவர் நடந்து கொண்டிருந்தார்கள். புலவரை பார்த்த நகை வணிகரோ, ஐயா, என் செல்வமே சிறந்த செல்வம். என்னிடம் தங்கம் மட்டுமில்லாது வைர நகைகள் இருக்கின்றன. உங்களிடம் சொல்லிக்கொள்ள அப்படி என்ன இருக்கிறது என்றார். அதை கேட்ட புலவர், ஐயா, உங்களிடம் இருக்கின்ற செல்வத்தை விட என்னிடம் இருக்கின்ற செல்வமே சிறந்த செல்வம். அதனை யாராலும் களவாட முடியாது. அடுத்தவரிடம் கொடுத்தாலும் குறைந்து போகாது. வீணாக என்னிடம் செல்வம் இருக்கிறது, அஃதே இருக்கிறது, இஃதே இருக்கிறது என்று பெருமை எடுத்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் செல்வத்தை விட என் செல்வமே சிறந்த செல்வம் என்றார். ஐயா, உங்கள் செல்வத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டி எந்த நேரமும் ஏதாவது நடந்துவிடக்கூடாது என்று ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் தவித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் என்னிடம் இருக்கின்ற செல்வத்தை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. அதை யாராலும் திருடி செல்ல முடியாது என்றும் மகிழ்ச்சியோடு இருப்பேன் என்றார் புலவர். ஆனால் வணிகரோ புலவரின் பேச்சுக்கு தன் இசைவை தெரிவிக்கவில்லை. புலவரின் பேச்சு தவறானது என்று முரண்பட்டு கொண்டே இருந்தார். அந்த நேரத்தில் எதிர்பாராதவர் அந்த பாதையில் திபுதிபு என்று திருடர்கள் வந்தார்கள். புலவரையும் வணிகரையும் சூழ்ந்து கொண்ட அவர்கள் தங்களிடம் இருந்த கத்தியினை காட்டி இருவரில் இருக்கின்ற பொருட்களை எல்லாம் கேட்டார்கள். கத்தியை கண்டதும் வணிகர் பயந்து விட்டார். தன் உயிருக்கு ஊர் வந்துவிடக்கூடும் என்று பயந்த அளவே அவர் தயங்காமல் தன்னிடம் உள்ள நகைகளை எல்லாம் திருடர்கள் கையில் கொடுத்து விட்டார். திருடர்கள் புலவரின் முன்னே கத்தியை காட்டி அவரிடம் இருக்கின்ற பொருட்களை எல்லாம் கேட்க தொடங்கினர். திருடர்களை பார்த்த புலவர், ஐயா, என்னிடம் எந்த பொருட்செல்வமும் கிடையாது. கல்வி செல்வம் ஒன்றுதான் என்னிடம் இருக்கிறது. நான் வேண்டுமானால் ஒரு நாடோடி பாட்டு பாடுகிறேன், கேளுங்கள் என்று திருடர்களின் விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி பாட்டு பாட தொடங்கினார். அந்த பாடலை கேட்ட திருடர்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். புலவரும் திருடர்களின் விருப்பத்தை மேலும் புரிந்து கொண்டு அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்ற வகையில் மேலும் மென்மையாக பாடத் தொடங்கினார். புலவரின் பாடல் திருடர்களுக்கு மனப்பாடமானது. அவர் பாடும் பாடலை அவர்களும் முணுமுணுத்துக் கொண்டே பாடி ஆடத் தொடங்கினார்கள். ஐயா, பல இடத்தில் திருடி களைத்து போன எங்களுக்கு உங்கள் பாடல் பெருமகிழ்ச்சி அடைகிறது. இன்னும் 2-3 பாடல்கள் நீங்கள் பாடினால் இன்னும் கொஞ்சம் மகிழ்வோம் என்றார்கள். புலவர் சளைக்காமல் மிகவும் உற்சாகத்தோடு மீண்டும் புதிய மெட்டில் பாடல்களை பாடத் தொடங்கினார். அதை கேட்டு திருடர்கள் மேலும் உற்சாகம் அடைந்தனர். ஐயா, பாட்டுக்காரரே, நீர் இனிமையாக பாடுகின்றேன். உமது பாட்டை கேட்ட மகிழ்ச்சியுடன் ஆடிய நாங்கள் இதோ இந்த நகைகளை பரிசாக தருகின்றோம், வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறியபடி நகை வணிகரிடம் இருந்து வாங்கிய நகைகளை புலவருக்கு பரிசாக கொடுத்தார்கள். புலவர்கள் திருடர்களை பார்த்து, திருடர்களே, அடுத்தவர் பணத்தை திருடி பிழைக்கின்ற வேளையிலே என் பாடல் உங்கள் களைப்பை எல்லாம் போக்கி மகிழ்ச்சி படுகிறது என்று கூறுகின்றீர்களே, நீங்கள் உழைத்து சம்பாதிக்கும் போது என் பாடலை கேட்டால் இன்னும் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவீர்கள். நீங்கள் எல்லோரும் நல்ல கலைநயம் மிக்கவர்களாக இருக்கின்றீர்கள். அதனால் உங்கள் செயல் திறனையும் அறிவையும் நல்லவற்றுக்கே பயன்படுத்துங்கள். இனிமேல் இந்த திருட்டு தொழிலை விட்டுவிடுங்கள் என்று கூறினார். புலவரின் பேச்சு திருடர்களை சிந்திக்க செய்தது. ஒருவர் முகத்தை ஒருவர் மாறி மாறி பார்த்து கொண்டனர். பின்னர் புலவரை பார்த்த அவர்கள், ஐயா, இதுவரையிலும் நாங்கள் எத்தனையோ இடத்திற்கு திருட சென்றிருக்கிறோம். திருடச் சென்ற இடத்தில் பலதரப்பட்ட மக்களையும் பார்த்திருக்கின்றோம். எல்லோருமே எங்களை வெறுத்து ஒதுக்கினர். எங்களை பிடித்து காவலர்களிடம் ஒப்படைத்து தண்டனை வாங்கி கொடுத்தனர். சிலர் எங்களை கண்மூடித்தனமாக தாக்கினர். ஆனால் நீங்கள் மட்டும்தான் திருந்த வேண்டி எங்களை மனிதர்களாக நினைத்துக்கொண்டு நல்வழியை காட்டினீர்கள். நீங்கள் காட்டிய நல்வழியை நாங்கள் என்றுமே மறக்க மாட்டோம். இன்றோடு திருட்டு தொழிலை விட்டுவிட்டு நல்ல வேலை தேடி நாங்கள் செல்கிறோம் என்று கூறினார்கள். பின்னர் அனைவரும் புலவரை வணங்கிவிட்டு விடைபெற்று சென்றனர். திருடர்களின் முகத்தில் உண்மை தெரிவதை உணர்ந்த புலவரும் இனிமேல் இவர்கள் திருந்து விட்டார்கள் என்பதை உறுதியாக நம்பினார். திருடர்கள் தன்னிடம் கொடுத்த நகைகளை அப்படியே வணிகரிடம் கொடுத்தார் புலவர். வணிகரே, இதோ உமது நகைகள் எல்லாம் உம்மிடமே திரும்பி வந்துவிட்டன. என்னுடைய கல்வி செல்வத்தின் உதவியால் தான் உம்முடைய பொருட்செல்வத்தினை காக்க முடிந்தது. இல்லை என்றால் திருடர்கள் இந்த நகைகளை எல்லாம் இப்போது இங்கிருந்து கொண்டு சென்றிருப்பார்கள் என்றார் புலவர். தன் நகைகளை வாங்கி கொண்ட வணிகரோ புலவரின் கால்களில் விழுந்து, ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் செய்த தவற்றினை இப்போது உணர்ந்து கொண்டேன். என்னதான் நான் தங்கத்தையும் வைரத்தையும் குவித்து வைத்திருந்தாலும் உங்களின் கல்வி செல்வத்திற்கு நான் தலை வணங்குகிறேன் என்று கூறினார். நிலைத்த செல்வம் கல்வி செல்வமே. எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா PM முத்து. பண்பை வளர்க்கும் பண்பாட்டு கதைகள் என்னும் நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டது. இலக்கணம் பார்க்கலாம். இலக்கணம் பார்த்தோம்னா வேற்றுமை அடைமொழி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே. கண்ணன் பரிசு பெற்றான். தலைமை ஆசிரியர் கண்ணனை பாராட்டி பரிசு வழங்கினார். இத்தொடரில் ஆசிரியர் எழுதுறாரு. முதல் தொடரில் கண்ணன் என்னும் பெயர்ச்சொல் அமைந்துள்ளது. இரண்டாம் தொடரில் அதே பெயர்ச்சொல் பார்த்தோம்னா கண்ணனை மற்றவர் பாராட்டியதை குறிக்கிறது. இதில் கண்ணன் என்னும் பெயர்ச்சொல்லின் பொருள் வேறுபடுகிறது. இவ்வேறுபாட்டு காரணம் பார்த்தோம்னா கண்ணன் என்னும் பெயரோடு சேர்ந்துள்ள ஐ என்னும் உருவு. இவ்வாறு பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா ஒரு பெயர்ச்சொல்லோட பொருளை வேறுபடுத்தி காட்டுறது எது பார்த்தோம்னா வேற்றுமை எனப்படும். அடுத்து பெயர்ச்சொல்லின் இறுதியில் அமைந்து பொருள் வேறுபாட்டை செய்யும் உருவுகள் தான் வேற்றுமை உருவு.
ஸோ இப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? ஸோ அதனால தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் படிச்சுக்கிறது. ஸோ பெயர்ச்சொல்லோட பொருளை வேறுபடுத்துவது எது? வேற்றுமை. ஸோ வேறுபடுத்துறதுனாலே வேற்றுமை. ஸோ அந்த மாதிரி பெயர்ச்சொல்லின் இறுதியில் அமைந்து பொருள் வேறுபாட்டை செய்யும் உருபு தான் பார்த்தோம்னா வேற்றுமை உருபுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 8 வகைப்படம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், முதல்லேருந்து 8 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் பார்த்தோம்னா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க, பார்க்கலாம். ஸோ முதல் வேற்றுமை என்ன அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா எழுவாய் வேற்றுமைன்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா இயல்பான பெயர் ஒரு எழுவாய், அதே மாதிரி ஒரு பயனிலை கொண்டு முடிவதுதான் முதல் வேற்றுமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு இது பார்த்தோம்னா எழுவாய் வேற்றுமை அப்படின்னு வழங்கப்படும் அப்படின்றாங்க. ஸோ இது வினையையும் பெயரையும் வினாவையும் பயனிலையும் கொண்டு முடியும்ன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கண்ணன் வந்தான், இதில் பார்த்தோன்னா வினை வந்திருக்கு, ஸோ வினை பயனிலை. அடுத்து அவன் கண்ணன்றதை பார்த்தோன்னா பெயர் பயனிலை, பெயர் வந்திருக்கு, பெயர் பயனிலை. அவன் யார்ன்றதை பார்த்தோன்னா வினா மாதிரி வந்திருக்கு, ஸோ இது வந்து வினா பயனிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பார்த்தோம்னா இந்த முதல் வேற்றுமை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அதுக்கு இன்னொரு பேர் பார்த்தோம்னா எழுவாய் வேற்றுமை. அதில் பார்த்தோம்னா ஏன் அது எழுவாய் வேற்றுமைன்னு சொல்கிறாங்க பார்த்தோம்னா ஒரு எழுவாய் ப்ளஸ் ஒரு பயனிலை இதோட முடிஞ்சு போயிடும், அதனால தான் அதை வந்து எழுவாய் வேற்றுமைன்றாங்க. அது பார்த்தோம்னா வினையை கொண்டும் முடியும், பெயரை கொண்டு முடியும், வினாவாகவும் முடியும். ஸோ அந்த மாதிரி வினையை கொண்டு முடிஞ்சுன்னா வினை பயனிலை, பெயரை கொண்டு முடிஞ்சுன்னா பெயர் பயனிலை, வினாவை கொண்டு முடிஞ்சுன்னா பயனிலை. ரொம்ப முக்கியமான ஒன்று, இதுக்கு வந்து எந்த ஒரு உருவும் கிடையாது. அடுத்து இரண்டாம் வேற்றுமை அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா இரண்டாம் வேற்றுமைக்கு உருவு பார்த்தோம்னா ஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ தொடரில் பார்த்தோம்னா உள்ள செய்யுள் என்னும் பெயர்ச்சொல் ஐ என்னும் உருவை ஏற்று செயல்படும் பொருளாக வேறுபடுத்தி காட்டுகிறது. ஸோ ஃபஸ்ட்டு செயல்ன்றது ஒரு பெயர்ச்சொல் தனியாக சொல்லும் போது, இது அது ஐன்ற உருவோடு வந்துச்சுன்னா அது வந்து என்னவா மாறுது? செயல்படும் பொருளாக மாறுது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் அது இரண்டாம் வேற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஐன்றது இரண்டாம் வேற்றுமை. அதே மாதிரி மூன்றாம் உருவு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது மூன்றாம் வேற்றுமை உருவுகள் பார்த்தோம்னா ஆள் ஆண் ஒடு ஓடு உடன் அப்படின்றது பார்த்தோம்னா மூன்றாம் வேற்றுமை உருவுகள். எனது ஆள் ஆண் ஒடு ஓடு உடன். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தா நாற்காலி தச்சனால் ஆள் செய்யப்பட்டது. தூக்குடையான் ஓங்குநடை ஆண். தாயோடு மகள் வந்தாள் ஒடு. தந்தையோடு தாய் வந்தால் ஓடு. தந்தையுடன் தம்பி வந்தான் உடன். இது பார்த்தோம்னா மூன்றாம் வேற்றுமை. நான்காம் வேற்றுமைக்கு ஒரே ஒரு உருவு தான் கூ. ஸோ எப்படி சொல்லலாம்? தலைவருக்கு நன்றி சொல்லுங்கள் சொன்னோம்னா கூன்னு வருது இல்லையா? ஸோ அதுதான் வந்து நான்காம் வேற்றுமை உருவு. அடுத்து ஐந்தாம் வேற்றுமை உருவு பார்க்கலாம். இது பார்த்தோன்னா இல் இன், அவ்வளோதான், இதோட முடிஞ்சது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா கொடையில் சிறந்தவர் பாரி, ஸோ இல். அடுத்து இந்தியாவின் தெற்கு எல்லைக்குமரி, ஸோ என்னது இன். அடுத்து ஆறாம் வேற்றுமை உருவு பார்த்தோம்னா அது, அவ்வளோதான், அது மட்டும்தான். ஸோ இது பார்த்தோன்னா ராமனது வீடு வந்துச்சா, அது அவ்வளோதான். ஏழாம் வேற்றுமை உருவு பார்த்தோன்னா கண்ணுள் மேல் கீழ். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? கண்ணு இருக்குது, கண்ணுக்கு உள்ளார, அது கண்ணுக்கு மேலே, கண்ணுக்கு கீழே. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஸோ பெட்டிக்குள் உள், கூரையின் மேல் சேவல் மேல், கட்டிலின் கீழ் நாய் படுத்துள்ளது கீழ். ஓகேங்களா? ஸோ எட்டாம் வேற்றுமைன்றது பார்த்தோன்னா அதுக்கும் உருவு கிடையாது. அதே மாதிரி பார்த்தோன்னா அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, விழி வேற்றுமை. ஸோ முதல் வேற்றுமைக்கு எழுவாய் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமைக்கு விழி வேற்றுமை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒருத்தவங்களை கூப்பிட்ற மாதிரி இருக்கும். விழினாவே வந்து அழைத்தல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கந்தா வா அப்படின்றது என்னது? கந்தா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றோமா அழைத்தல். ஓகேங்களா? அதனால தான் அது வந்து விழி வேற்றுமைன்னாங்க. ஸோ அந்த மாதிரி வரத்தான் பார்த்தோம்னா வேற்றுமை. ஸோ இந்த மாதிரி கந்தன்ற சொல் பார்த்தோம்னா இறுதி இன் எழுத்தானது கெட்டு போச்சு. அதன் அயல் எழுத்து என்னது? தாவோட அயல் எழுத்து தா அப்படின்றது நீண்டு போச்சா, நீண்டு அழைத்தல் பொருளை தருகிறது, கூப்பிட்ற பொருளை தருது. இந்த மாதிரி பெயர்ச்சொல் சில மாற்றங்களுடன் அழைத்தல் பொருள் வருவது தான் விழி வேற்றுமை. அழைத்தல் பொருள் வந்துச்சாலே அது என்னது? விழி வேற்றுமை. அதனால தான் எட்டாம் வேற்றுமைக்கு விழி வேற்றுமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அமுதா பாடத்தை எழுதினாள். முருகன் உழைப்பால் உயர்ந்தான். பண்டைய மன்னர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டனர். கலைச்செல்வம் கிளையை முறித்தான். பாடம் ராமனால் படிக்கப்பட்டது. பாடல் எழுதிய புலவருக்கு பரிசு கிடைத்தது. செம்மொழி மாநாடு தமிழின் பெருமையை எடுத்து வைத்தது. இது கபிலனின் சட்டை, இல்லை கபிலனது சட்டை. அடுத்து பார்த்தோம்னா மேடையில் லக்ஷ்மி பாடுகிறாள். அதெல்லாம் வந்து நீங்கள் தான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்து அடைமொழி பார்க்கலாம்.
ஸோ இன்றைக்கி என்ன கிழமை அப்படின்னு கேட்குறாங்க, திங்கட்கிழமை ஐயா அப்படின்றாங்க. ஸோ திங்கள் என்றால் என்னன்னு கேட்குறாங்க, நிலவு மாதம் ஐயா அப்படின்றாங்க. ஸோ நிலவை வெண்ணிலவு என்று அழைப்பார்கள் அல்லவா? ஆமாம், அதில் வரும் வெண்மை என்னும் சொல்லு நிலவுக்கு அடைமொழியாக வந்துள்ளது. இதுதான் அடைமொழி. என்னது? ஸோ நிலவுன்றது ஓகே, அது முன்னாடி வெண்ணிலவு அப்படின்றோமா? ஸோ அப்படி இந்த வெண்மைன்றது தான் பார்த்தோம்னா நிலவோட அடைமொழி, அதுதான் அடைமொழின்றாங்க. ஸோ பல வகைப்பட்டதாக இருக்கும் ஒரு பொருளை பொதுவாக சுட்டும் பொழுது அதன் வகை குறித்து ஐயம் ஏற்படலாம். எனவே அவற்றை இனம் பிரித்து காட்டுவதற்காக தனிச்சொல்லை பயன்படுத்துவார்கள். அந்த தனிச்சொல் தான் அடைமொழி. கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், பாடநூல் என சொல்லும்போது அதன் வகை குறித்து ஐயம் தோன்றும். அதை போக்க தமிழ் பாடநூல், ஆங்கில பாடநூல், கணக்கு பாடநூல் அப்படின்னு சொல்லிட்டு அடை கொடுத்து கூற வேண்டும். இந்த மாதிரி பொருட்களை இனம் பிரித்தறிய உதவும் அடைமொழிகள் தான் இனமுள்ள அடைமொழிகள். அதாவது இது பாடநூல், அந்த பாடல இது என்ன இனம், ஆங்கிலமா தமிழா கணக்கா, அந்த மாதிரி இனம் பிரித்து சொல்கிறது தான் இனமுள்ள அடைமொழின்னுவாங்க. இதே இனமில்லா அடைமொழி அப்படின்னா என்னன்னு அர்த்தம் பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா வெண்ணிலவு, கருங்காக்கை, செங்கதிரோன்றது பார்த்தோன்னா இந்த வெண்மை, கருமை, செம்மைன்றதுலாம் பார்த்தோம்னா அடைமொழியாக இருக்கலாம். பட் வந்து அதோட இனம் கிடையாது. ஓகேங்களா? அந்த இனத்துக்குள்ளே வராது. அது ஜஸ்ட் வந்து அதுக்கு வந்து ஒரு இனம் இல்லாமல் ஒன்று இல்லாத, அதாவது அவ்வாறு ஒன்று இல்லாததால் அதை இவை போன்ற பார்த்தோன்னா இனம் இல்லாத அடைமொழிகள். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இனத்தில் வராது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாடநூலில் வந்து இதெல்லாம் இனம் இருக்குன்னு சொல்கிற மாதிரி நிலவில் பார்த்தோன்னா வேறு எந்த இனம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. வெண்ணிலவுனா நிலவு வெண்மையாக மட்டும்தான் இருக்கும். அதேமாதிரி கருங்காக்கைனா காக்கா கருப்பாக மட்டும்தான் இருக்கும். அதேமாதிரி கதிரோன்னு பார்த்தோன்னா செம்மை மட்டும்தான் இருக்கும். அதில் வந்து இனம் இருக்காது. ஸோ அதனால் அது இனமில்லா அடைமொழிகள் என்றோம். ஸோ இனம் இருந்துச்சுன்னா இனமுள்ள அடைமொழிகள், இனம் இல்லாதனால இது இனமில்லா அடைமொழிகள். அவ்வளோதான், அடைமொழிகள் அவ்வளோதான். ஓகே, இது நீங்களே ட்ரை பண்ணிங்க. செந்தாமரை பார்த்தோன்னா இனமில்லா அடைமொழி. பார்க்குடம், இணை, அதே மாதிரி உப்பளம், தொய்த்தமிழ் எல்லாமே வந்து செந்தமிழ் எல்லாமே பார்த்து ட்ரை பண்ணுங்க. ஓகே, இது ரொம்பவே முக்கியமானது. பிறமொழி சொல், தமிழ் சொல். அனுமதினா இசைவு, ஆதவன் ஞாயிறு, ஆரம்பம் தொடக்கம், ஆஸ்தி சொத்து, இம்சை துன்பம், இருதயம் நெஞ்சகம், ஈசன் இறைவன், உபசரித்தல் விருந்தோம்பல், உபயம் திருப்பணியாளர் கொடை, உஷார் எச்சரிக்கை, யதார்த்தம் இயல்பு, ஐதீகம் உலக வழக்கு, காகிதம் தாள், கிரீடம் மணிமுடி, குபேரன் பெருஞ்செல்வன். ஸோ இந்த வேலையில் சேரன் என்ன அந்தஸ்து, சரி இந்த வேலையில் சேர என்ன அந்தஸ்து உள்ளதுன்றதுனா, இந்த வேலையில் சேர என்ன சொல்லலாம், அந்தஸ்துக்கு என்னது தகுதிங்களா, என்ன தகுதி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து, கொடுங்கோல் அரசன் அக்கிரமம் செய்தான் அப்படின்னா என்ன, அக்கிரமம்னு என்னன்னு சொல்லலாம். கொடுங்கோல் அரசன் அக்கிரமம்னா கொடுமை அப்படின்னு சொல்லாங்களா, கொடுமை செய்தான்னா. ஸோ ஓகே, என்னன்னு சொல்லிட்டு கீழே போடுங்க தப்பாக இருந்துச்சுன்னா. ஆகாசத்தில் பச்சி பறந்தது, ஆகாயத்தில் பறவை பறந்தது. புஷ்பமின்றி அபிஷேகம் உண்டா அப்படின்னா, புஷ்பம்னா மலர்கள், மலர்கள் இன்றி அபிஷேகம்னா குடமுழுக்கு உண்டா. குழந்தைகளுக்கு கந்திருஷ்டி சுற்றி போடு, கந்திருஷ்டினா கந்திருஷ்டிக்கு என்னன்னு சொல்லிட்டு கீழே போடுறீங்களா? ஓகே, குழந்தைக்கு இது கண்ணேடோ கண்ணோடோ என்னமோ வரும்னு நினைக்கிறேன். ஓகே, அதை பார்த்துக்கலாம். ஆப்ஷன் இருந்தால் டக்குன்னு போட்டலாம். ஓகே, இது வந்து தமிழன் கூட்டலே பொறுத்துக்கு அப்படின்றாங்க. ஸோ கா கூட்டல் கா என்னது, கானா 1, 1 + 1 என்ன 2, அப்போ இது என்ன 2. சா கூட்டல் ரூவா, இது பார்த்தோம்னா இது நம்ம டக்குன்னு தெரிஞ்சுட்டு போடலாம். கூ பார்த்தா 9 + 1 10. அடுத்து கா ஊ 1 2 3 4. ஸோ இப்போ தான் 4 + ரூ வந்து 5. ஸோ 4 + 5, இதுக்கு பார்த்தோம்னா 9. அடுத்து பார்த்தோம்னா ஊனா 2 + 4 3 5. அப்போ இது பார்த்தோம்னா 5. ரூ + ஙா பார்த்தோம்னா 8 வரும். எப்படின்னு போட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து, அற்றார் அழிப்பசி தேத்தல், அஃது ஒருவன் பெற்றார் பொருள்வை பழி.
அதாவது வந்து உதவி வந்து எல்லை இல்லை, ஒவ்வொருவருக்கும் தேவைக்கேற்ப உதவிகள் வேறுபடும். எனவே தேவைப்படுபவருக்கு உதவுவது உதவியாகும். தேவைப்படுபவருக்கு உதவுவது தான் உதவி அப்படின்றது அந்த குறளில் வந்து சொல்லியிருக்காங்க. அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருளை புலி. ஓகே, அவ்வளோதான். இயல் 7 வந்து நல்லபடியாக முடிந்து விட்டது. அடுத்து இயல் 8ல் உங்களை மீட் பண்ணுறேன்.